நேராக தேவனுடைய வசனத்திற்கு நாம் வருவோம். இந்த காலை வேளையிலே 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சீக்கிரமாய் யாராவது ஒரு எடுத்தவர்கள் வாசியுங்கள். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. போர் ஆயுதம், அதாவது உங்க சரீரத்தில் இருக்கிற ஆயுதங்களையே சாத்தானுக்கு விரோதமான போர் ஆயுதங்களாக எப்படி மாற்ற முடியும் என்று உங்களோடு கூட இந்த காலை வேளையிலே பேசும்படியாக விரும்புகிறேன். அதாவது உங்களுக்கு மாம்சத்தில் விரோதி இருக்குதோ இல்லையா, நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டாயமாக யார் இருக்கிறா? நம்ம கேட்கும்போது நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஒரு விரோதி உங்களுக்கு இருக்கிறான். ஒன்று வேண்டாம், இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கிறவங்க அந்த பகல்காம் என்கிற இடத்துல டூரிஸ்ட்காக போனாங்க. அப்பாவி மக்கள் ஒரு 26 பேர் சும்மா போனாங்க, தேசத்தை சுற்றி பார்க்கற போனாங்க. அப்போது சும்மா இருந்தவங்களை யார் அட்டாக் பண்ணினது? பாகிஸ்தான் அட்டாக் பண்ண. அதே போல் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் சும்மா இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் எந்த நேரம் வேணாலும் உங்களுக்கு என்ன வரலாம்? அட்டாக். என்ன பாஸ்டர் பாகிஸ்தானையும் இது வச்சு நம்ம கொண்டு வரீங்களே? நான் பைபிள் அதான் சொல்லுது. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டாக் வரத்தான் செய்யும். ஏன்னு கேட்டிங்கன்னா எபேசியர் 6:16 அப்படின்னு நினைக்கிற, அதை போடுறீங்களா? 6:16. எய்யும் அக்கினியான் ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். பைபிள் என்ன சொல்லுது? பொல்லாங்கன் எய்யும். அப்போ பொல்லாங்கன் எய்றானா இல்லையா? அக்னி ஆஸ்திரங்களை உங்களுக்கு விரோதமாக உருவாக்குறானா இல்லையா? பதில் சொல்லுங்க. அவன் பண்றான். பைபிளே சொல்லுது பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள். எந்த நேரமும் எப்படி பாகிஸ்தான் மிசைல்ஸ் அனுப்பிட்டு இருக்கிற மாதிரி மிசைல்ஸ் அனுப்பிட்டே இருக்கிறான். அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆனா அவைகளெல்லாம் அவித்து போடத்தக்கதான விசுவாசம் எனும் கேடகத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அவன் சண்டை போடட்டும், நம்ம ஒன்றும் இல்லாம நிறுத்தல. நமக்கும் தேவன் போர் ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். உங்க சரீரமே போர் ஆயுதமா மாறணும். ரோமர் 6:13 வாசியுங்கள். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். முதல்ல அவயவங்கள்னு வருது. நல்ல பைபிளை படிங்க. அவயவங்கள். இப்போ நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால பாவம் செஞ்சதெல்லாம் எது? இந்த அவயவங்கள் தான். நம்ம கை, கால், கண்ணு, இவைகள் தான் பாவத்துக்கு பிசாசு பயன்படுத்தினான். இப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? அதே அவயவங்களை அவனுக்கு விரோதமான ஆயுதங்களாக பயன்படுத்துங்கள். அல்லேலூயா. விளங்குதுங்களா உங்களுக்கு? உங்கள் அவயவத்தை பாவத்துக்கு யூஸ் பண்ண. அதான் எபேசியர் 2:3 அதான் வருது. உங்கள் மாம்சமும் மனுஷும் விரும்பின காரியங்களை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்போ அதே அவயவத்தை நீங்க சாத்தானுக்கு விரோதமான ஒரு ஆயுதமாய் மாற்றுவது எப்படி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அவயத்தை பற்றி சில குறிப்புகளை கொடுத்து கொண்டு நான் போகும்படியாக விரும்புகின்றேன். சரி, பழைய ஏற்பாட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்கள் 20 வயதுக்கு மேலே ஆயிட்டீங்கன்னா எல்லாரும் யுத்தம் பண்ணுகிற ஆண்களாக இருந்திருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் அந்த மாதிரி யுத்தம் இல்லை. புதிய ஏற்பாட்டு யுத்தம் தேவனுடைய வார்த்தை அணிந்து விசுவாசத்தோடு கூட சரீரத்தில் இருக்கிற அவயவத்தையே போர் ஆயுதமாய் மாற்றுகிறதான் யுத்தமாய் இருக்கிறது. சத்தமாமேன்னு சொல்லுவோம். சரி, முதல் நம்முடைய கைகளை அல்லது விரல்களை எப்படி யுத்த ஆயுதமாய் மாற்ற முடியும் என்று நாம் பார்க்க போகிறோம். 144ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற
என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், படிப்போம். கைகளை போருக்கும் என் வீரர்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அனுபவத்தை எழுதுறார் தாவீது. அவருடைய கை, அவருடைய விரலை எதுக்கு பழக்கி வச்சாருங்க? யுத்தத்திற்கு. எப்படி பழக்கி வச்சாரு? அவருடைய அனுபவத்தை சொல்றார். ஒரு முறை என்ன வந்தது? சிங்கம் வந்தது. ஒரு முறை கரடி வந்தது. அப்புறம் கோலியாத் வந்தான். எல்லாத்தையுமே வெறும் கை விரல்கள் அழகாக ஜெயித்து விட்டார். அதான் எழுதுறாரு, என் கைகளை நம்முடைய அவயவங்களை சாத்தானுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற அவயவங்களாய் தேவன் மாற்றுகிறார். நீங்கள் மதர்ஸ் டே கொண்டாடுறீங்க, நீங்கள் மதராக இருக்கட்டும், ஃபாதராக இருக்கட்டும், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த கடைசி நாட்டில் யுத்தம் பண்ணுகிறவர்களாய் மாற வேண்டும். உங்கள் குடும்பத்திற்காக யுத்தம் பண்ணிகளாக இருக்க வேண்டும். அப்போது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அந்த சிங்கத்தினுடைய வாயில் ஒரு ஆடு போய் மாட்டி வச்சு அவனுடைய கையும் விரலையும் எதுக்குள்ளே விட்டுருப்பார் தாவீது? கற்பனையில் சொல்லுங்க, எதுக்குள்ளே விட்டுருப்பாரு? வாயுக்குள்ள விட்டுருப்பாரு. அந்த வாயுக்குள்ள விட்டு அந்த ஆட்டை எப்படி எடுக்கணும்னு பயிற்சி கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். அதான் சொல்றேன், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்கி வைக்கிற என் கண்மலை அப்படிங்கிறாரு. அதே போல தான் கரடியோட, அதே போல தான் கோலியாத்தை அந்த 5 கல் எடுக்கிறாரு. அதை கரெக்டாக எப்படி அந்த விரலுக்குள்ளே வச்சு எப்படி கரெக்டாக அடித்தா அவன் விழுவான்னு சொல்லி பயிற்சி கொடுத்தது நம்ம தேவ ஆவியானவர். நல்ல கரங்களை தட்டுவோம். அப்போது சாத்தான் உங்களுக்கு விரோதமாய் வரும் பொழுது ஏதோ வாயில் ஜோம் பண்ணுறது மாத்திரமல்ல, உங்கள் கைகளுக்கும் ஒரு யுத்தமாக மாறுவது எப்படிங்கிற இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நான் வரேன். உதாரணமாக விரல் எடுத்துட்டிங்கன்னா புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு விரலினால், நான் தேவ விரலினால் என்ன துரத்துறேனாரு படித்தது உங்கள் ஞாபகம் இருக்குதுங்களா? தேவ விரல் அப்படின்னா ஆண்டவர் கற்பனை பண்ணி பாருங்க, பூமியில் இருக்கும்போது இப்படி தான் காட்டியிருப்பார். பிசாசை பார்த்து இப்படி காட்டும் பொழுது பிசாசுக்கெல்லாம் அலறி அடிச்சு ஓடினது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்பதாக ஊழியக்கார் ஒருவர் இருந்தார், முத்தையா தானே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம், நான் சில சமயம் இங்கே வந்தால் பார்ப்பேன், அவர் அப்படி விரலை தான் நீட்டுவார். நீட்டுனோன்னா பிசாசு ஓடும். நான் என்ன சொல்ல வரேன், உங்கள் விரலிலேயே அதிகாரம் இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் எங்கெங்கே பிரச்சனை, வீட்டில் நேர விரலை நீட்டுங்க, ஏய் பிசாசை இயேசுவின் நாமத்தினால போ. இப்படி தானுங்க உங்களுடைய அவயவங்களை யுத்த ஆயுதங்களாக மாற்றுவது. இவ்வளவு தான். விரலை நீட்டணும். அந்த மூளையில் தான் பிரச்சனைன்னா அந்த மூளைக்கு நேராக நீட்டுங்க. இந்த ஆள் தான் பிரச்சனைன்னா அதுக்கு நேராக நீட்டுங்க. வார்த்தைகளை பேசுங்க. உங்கள் விரலிலே வல்லமை உண்டு. ஒன்று வேண்டாம், தாய்மார்கள் பிள்ளைகளை சொல்லி சொல்லி கேட்கலின்னா அப்புறம் என்ன பண்ணீங்க, வரல இங்கே பாரு அப்படின்னு ஒரு மிரட்டுவீங்க. உடனே பிள்ளை பயந்துக்குது. அந்த விரலிலே ஒரு அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் ஏதோ சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. பைபிளுக்கிற எல்லா வசனங்களையும் நன்றாக தியானிக்க வேண்டும். உங்கள் கைகளையும் விரல்களையும் கர்த்தர் யுத்தத்துக்கு பழக்கி வைக்கிறார். ஆமென். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது மோசே அற்புதங்களை எல்லாம் பண்ணிட்டு வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அந்த பேனு நினைக்கிற அந்த வாதைகளை மோசே பேனுகளை எகிப்து மக்களுக்கு விரோதமாக வர வைக்கிறாரு. மந்திரவாதிகளும் ட்ரை பண்ணுறாங்க பேன்களை வர வைக்கிற, கூடயே போட்டி போடுறாங்க. ஆனால் அங்கே வரும்போது ஃபெயில் ஆயிடுறாங்க. ஆயிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்ன வார்த்தை சொல்கிறாங்க? வெரி குட், நல்லா படிச்சிருக்கீங்க. இது தேவனுடைய விரல், தேவனுடைய விரல். அப்போது தேவனுடைய விரல் என்பது அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தானியல் காலத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு செவுத்தில் மனிதனுடைய கை விரல்கள் அந்த பெல்சாத்சார் ராஜாவுக்கு விரோதமாக எழுதிட்டுன்னு எழுதியிருக்குது. அப்போது வெறும் விரல்கள். யோசிப்பாருங்க, இன்னைக்கு ராத்திரி நீங்கள் படுக்கைக்கு போகிறீங்க, அப்படியே படுத்துட்டு இருக்கிறீங்க, திடீர்னு விரல் எழுதுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த விரல் என்பது ஜட்ஜ்மெண்ட் எழுதுகிறது. என்ன எழுதுறதுங்க?
நீதிபதி எழுதுறாருல ஜட்ஜ்மெண்ட்டு, அந்த மாதிரி நீங்கள் உங்கள் விரலினால சாத்தானுக்கு விரோதமான ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் எழுதலாம். நீ தோற்கடிக்கப்பட்டவன், இயேசு நீ சிலுவையிலே ஜெயித்து விட்டார். இதுதான் நீங்கள் எழுதுகிற நியாய தீர்ப்பு. 149 சங்கீதம் 8:9 எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை செலுத்தவும் என்று வருகிறது. அந்த பெண்ணை விபச்சார ஸ்திரியை இயேசு வண்டையில கொண்டு வந்த பொழுது இயேசு என்ன பண்ணினார்? தரையில் எழுதினார். எழுதுவது ஒரு ஆயுதம். நான் போன முறை வந்தப்போ சொன்னேன்னு நினைக்கிறவங்களுக்கு, யாங்கிச்சோ சபையில் ஒரு அம்மா வந்து இப்போ வியாதிக்காக நின்று அவர் எவ்வளவோ ஜெபம் பண்ணி அந்த அம்மாவுக்கு நல்லாகலை. இந்த அம்மாவுக்கு தப்பிக்கணுன்னே பல வழியாக பாஸ்டர் தப்பிச்சிட்டு போயிடுவார். எந்த வழியாக தப்பிச்சிட்டு போனால் அந்தந்த கதவுகிட்ட போய் இந்த அம்மா முட்டிக்கால் போட்டு எனக்கு ஜெபமண்ணு ஒரே தொந்தரவு தாங்க முடியாமல் அவர் சொன்னார், நீ ஜெபமலைக்கு போ. ஜெபமலைக்கு போய் ஒரு நோட்டு வாங்கிட்டு போய் 10,000 முறை நீ எழுதணும். என்ன எழுதணும்? அவர் தழும்புகளால் நான், ஆமாம், நீ 10,000 முறை எழுதிட்டு வா அப்படின்னாரு. இந்த அம்மா எழுதிட்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகணுமானா அடுத்த வாரமே அந்த அம்மா வந்துட்டாங்க. என்னடா இப்படி வந்துட்டாங்களே, சரிம்மா இப்போ உங்கள் வலி வேதனையெல்லாம் எப்படி இருக்குது? உடனே அந்த அம்மா தலையை சொல்லி, வலியா வேதனையா எனக்கு ஞாபகமே இல்லை, என்னாச்சு? எழுதுறது பிரெயினே வாஷ் ஆகி கம்ப்ளீட்டாக வியாதியே போயிடுச்சு. போய் டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணினாங்க, ஒன்றுமே வரல. அப்போது எழுத்தே ஒரு ஆயுதம், உங்கள் விரல் ஒரு ஆயுதம். உங்கள் விரலில் வசனத்தை எழுதுங்க, சாத்தானுக்கு விரோதமான நியாய தீர்ப்பை எழுதுங்க. அப்போது இவைகளெல்லாம் தான் பைபிளில் நம்ம பார்க்கக்கூடியவளாக இருக்கிறோம். அவ்விதமாக ஆண்டவர் நமக்கு அந்த ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் இது சம்மர் டைமாக இருக்குது. பெற்றோரோட நான் பேசுகிறேன், கவனிங்க. டீனேஜ் பாய்ஸ், டீனேஜ் கேர்ள்ஸ் உங்கள் வீட்டில் இருப்பாங்கன்னா சம்மரில் அவங்களுக்கு எதாவது இசை பயிற்சி கற்றுக் கொடுங்க. இசை வாசிக்கட்டும், விரலில் கிட்டார் போடட்டும், அல்லது கீபோர்ட் போடட்டும். ஏன்னா தாவீது அன்றைக்கு அவர் வாசித்தார். வாசித்த உடனே சவுலுக்குள் இருந்த அசுத்தாவி விரல். அவ்விதமாக இசை, இந்த விரலில் என்னென்னலாம் சாத்தானுக்கு விரோதமாக நீங்கள் பண்ண முடியுமோ பண்ணுங்க. அதுதான் யுத்தமாக இருக்கிறது. உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தெளித்து அந்த இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணுறார். அப்போ அதே போல தான் கவனிங்க, நாம் இயேசுவின் ரத்தத்தை எப்படி யூஸ் பண்ணுறோம்? சிலர் என்ன பண்ணுறாங்க, சில வீடு பிரஸ்டிக்கெல்லாம் போகும்போது என் கையில் தண்ணி ஒரு டம்ளர் கொடுக்குறாங்க, பாஸ்டர் அது வீடெல்லாம் தெளிங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு விசுவாச செயலாக இருக்கிறது. அப்போது எங்கெங்கெல்லாம் அசுத்தாவி இருக்குதோ அதை இயேசுவின் ரத்தமாக நான் தெளிக்கிறேன், விரலில் தொட்டு தெளிக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணணும். உங்கள் விரல் ஒரு யுத்த விரலாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஆமென். ரெண்டாவதுக்கு போகிறோம். ரெண்டாவது, உங்கள் கரங்கள். எல்லாரும் சொல்லுங்கள், உங்கள் கரங்களை ஒரு யுத்த அவயவமாக நீங்கள் உபயோகப்படுத்த முடியும். எப்படி உங்கள் கரங்களை எப்போ உங்கள் கரங்கள் யுத்த கரங்களாய் மாறுகிறது என்றால், இப்படி கையை கட்டி உட்கார்ந்துட்டு இருந்தால் மாறாது. என்னைக்கு 2 கையும் வானத்துக்கு நேராக உயர்த்துகிறீர்களோ அன்றைக்கு அது யுத்த கரங்களாக மாறுகிறது. உங்களுக்கு தெரியும், அமலேக்கியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும் பொழுது மோசே 2 கரங்களை உயர்த்தி கொண்டிருந்தாருன்ட்டு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் பிரசங்கத்தை முடிக்க முடியாது, நேரம் ஆயிரும். அப்போ அப்படி உயர்த்தும் பொழுது யார் ஜெயித்தா சொல்லுங்க? ஆமா, அவருக்கு முடியல, வயசானவர் பாவம், அப்படியே டொங்குன்னு இறங்குது. அப்போ யார் ஜெயிச்சா? அமலேக். இதை பார்த்தாங்க. அடையாளம் ஆரோனும் ஊரும் வந்து ஒரு கல்லை போட்டு அவர் உட்கார வச்சு கையை தாங்கி பிடிச்சாங்க. ஃபுல் டே இஸ்ரவேலர் ஜெயித்து கொண்டே வந்தார்கள். அப்போ ரகசியம் எங்கே? கைகளை உயர்த்துவதிலேயே இருக்கிறது. 2 கையும் ஒரு நிமிடம் உயர்த்துங்க. எனக்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத ஆவியே, குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற அசுத்த ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே உன்னை விரட்டுகிறேன். ஹல்லேலூயா. அதுதானுங்க வழி. இப்படி தான் உங்கள் கரங்களை யுத்த ஆயுதங்களாக பயன்படுத்த வேண்டும். பழகிக்குங்க. அவங்க எதெல்லாம் உங்களுக்கு பிசாசின் போராட்டமாக இருக்கிறதோ, கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு கை தூக்குறோம், நல்லது தான். அதே நேரத்தில் அவனுடைய கிரிகளை மேற்கொள்வதற்கு உங்கள் கரங்களை நீங்கள் உயர்த்தி பழக வேண்டும். அவ்விதமாக உயர்த்தும் பொழுது பிசாசு வெட்கப்பட்டு போவான். தேவன் அதிலே தம்முடைய வல்லமையை வைத்திருக்கிறார். ஏனென்றால் உபாகமம் 25:17-18 படிங்க.
எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவினரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் உன் பாளையத்துள்ள பலவீனரையெல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. இந்த அமலேக்கியருடைய ஆவி நீங்க சோர்ந்து போய் இருக்கும் பொழுது உங்களை வெற்றக்கு வருவான், உங்களுக்கு விரோதமாக வருவான். அதான் அமலேக்கியனுடைய ஆவி. எப்போ கைகளை நல்லா உயர்த்தி பணிகிறீர்களோ அமலேக்கியருடைய ஆவி உங்களால் ஜெயிக்க முடியும். ஆமேன். ஆகவே ஜெயிப்பதற்கு கைகளை உயர்த்த வேண்டும். உங்கள் கைகளை பயன்படுத்த ஒன்று வேண்டாம். நீங்கள் இவரை எடுத்துக்கங்க, அவர் பேர் சிம்சோன். சிம்சோன் என்ன பண்ணினார்? அவர் முடியல தான் அவருக்கு ஸ்ட்ரென்த்து. ஆனால் அவர் சாகும் பொழுது பார்த்தீங்கன்னா 2 கரத்தையும் அந்த 2 தூண்களுக்கு நேராக நிறுத்தினார் பாருங்க. வல்லமை கரங்களிலே இறங்கினது, கரங்கள் யுத்த கரங்களாக மாறினது. அந்த ஹோல் பில்டிங் 3000 பேரோடு கூட விழுந்தது. அல்லேலூயா. உங்கள் கரங்களை உயர்த்தும் பொழுது, நீட்டும் பொழுது, யோசுவா நல்லா உயர்த்தினார் பைபிளில். மோசே. ஆனால் யோசுவாவை பற்றி எழுதப்பட்ட இடத்துல ஆயி பட்டணத்துக்கு நேராக அவர் என்ன பண்ணினார்? கையை நீட்டினார். பைபிள் எழுதிக்கு நாள் முழுவதும் நீட்டின, கையை மடக்கவே இல்லைன்னு எழுதியிருக்குது. அதெல்லாம் படித்தா நேரம் ஆயிரும். மடக்கவே இல்லை. அவர் மோசே வயசானவர், முடியல. இவர் நீட்டிகிட்டே இருக்கிறாரு. நீட்ட ஆயி பட்டணத்தில் இருக்கிற எல்லாம் தோற்றுக்கொண்டே போகிறார்கள். எந்த இடத்துல சாத்தானுடைய கிரிகள் இருக்கிறதோ அதுக்கு நேராக கரங்களை நீட்டுங்கள். அவ்விதமாக என்ன உங்களுக்கு விரோதமாக இருக்குதோ உங்கள் கைகளை, உங்கள் விரல்களை நீங்கள் ஆயுதங்களாக பயன்படுத்தலாம். யோபு 27:23 வாசிங்க. ஜனங்கள் அவனை பார்த்து கை கொட்டி அவனை அவன் ஸ்தலத்தை விட்டு விரட்டி விடுவார்கள். அதாவது இப்படி சொல்றாங்க. ஆதி நாட்கள்ல ஒரு ஆள் சத்ருவாயிருந்து ஊருக்குள்ள விரோதம் பண்ணா அவனை எப்படி விரட்டுவாங்கன்னா கையை தட்டி 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 ஊரே சேர்ந்துருமாமா. ஊரே சேர்ந்து கையை தட்ட அந்த கை தட்டுற சத்தத்திலேயே ஊரை விட்டு ஓடி போயிடுவானாமா. நீங்கள் ஆலயத்துக்கு வரும்பொழுது, உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது, உங்கள் ஜப நாட்டில் நல்ல கரங்களை தட்டும் பொழுது அதுவே ஒரு ஆயுதமாய் மாறி விடுகிறது. ஆமேன். சிலரெல்லாம் சர்ச்சுக்கு வந்தாலும் கையை கட்டிக்கிறாங்க, வீட்டுக்கு போனாலும் கையை கட்டிக்கிறாங்க. இப்போ கையை கட்டிருக்கிற நிலைமையே ஆகி போயிடும். ஆமாம், சர்ச்சுக்கு எல்லாம் உங்களோட சரீரத்தோடு நீங்களே பேசணும். பி ஃப்ரீ. நல்லா கையை தட்டுங்க. ஜெபம் பண்ணும்போது கை தட்டுங்க. ஆவியில் நிறையும் பொழுது கையை தட்டுங்க. பிரசங்க கேட்கும் போது கையை தட்டுங்க. ஒவ்வொரு நேரத்தும் கையை தட்டுங்க. இவ்வளோ நேரம் சொல்லி கூட கை தட்டாமல் இருக்கிறீங்களே, உங்களை என்ன சொல்கிறது? ஏற மாட்டேங்க. புரியுதுங்களா? அது ஒரு ஆயுதமாக யோசிங்க. கை தட்டுவது ஒரு ஆயுதம். பிசாசு விரோதமாக என்னடா இவனுக்கு என்ன வந்தாலும் கையை தட்டிகிட்டே இருக்கிறான்னு சொல்லி அவன் ஓடியே போயிடுவான். விரட்டுறது அப்படி தான். யோபில் தான் எழுதியிருக்குது. இந்த கை தட்டணும். ஆவியில் நிறைஞ்சு நல்லா கை தட்டுங்க. ஜெபம் பண்ணும்பொழுது கை தட்டுங்க. பாஸ்டர் எட்வர்ட் வட இந்தியாவில் சண்டிகரில் இருக்கிறாரு. அடிக்கடி நாங்கள் போகும்பொழுது நான் பிரசங்கம் பண்ணும்போது அவர் கை தட்டும்போது இப்படி தட்டுவார். இப்படி அதை பார்த்தா தூங்குறவனா எழுந்துருவான். அப்படி சத்தமாக கை தட்டுவார். அந்த மாதிரி கை தட்டுவதும் ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போது இவைகளெல்லாம் நீங்கள் நன்றாக பழகிக்கொள்ள வேண்டும். இது ஒரு எக்ஸசைஸாகவும் உலகத்தில் பண்ணுறாங்க. நான் போன வாரம் வெள்ளூர் போயிருந்தேன். இப்போ ஜோலார்பேட்டை ஸ்டேஷனில் இருந்தப்போ பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் சீனியர்ஸ் அங்கங்கே அந்த இது போட்டிருக்கிறாங்களா நாற்காலிகள். சீனியர்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு வரிசையாக அவன் கையை தட்டிகிட்டே கிடக்கிறாங்க. கேட்டால் எக்ஸசைஸ். ஒரு ஆள் யூடியூப்பில் போடுறார். கையை நல்லா தட்ட இருதயத்தில் ரத்த ஓட்டமெல்லாம் நல்லா ஆண்டு நல்லதுக்கு தான் நம்ம எல்லாம் கைத்தட்ட சொல்கிறார். ஆமேன். சாத்தானை ஜெயிப்பதற்கு சோத்திரம் 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 சோத்திரம். ஆமாம். என்னடா என்ன நடந்தாலும் வெரி குட், பிடிச்சிட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமேன் ஆமேன். இன்னைக்கே சாத்தான் ஓடி போயிட்டான். பார்த்துட்டான். இவங்களுக்கு இவர் ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்டாரு. ஆமேன். இதுதான் நம்ம சரீரத்தையே ஆயுதங்களாய் மாற்றுவது.
கர்த்தர் அவ்விதமாக தான் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அவை பைபிளில் கை தட்டுங்க, கை கொட்டுங்கன்னெல்லாம் சொல்லும் பொழுது அது சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்க கூடாது. அதில் எல்லாம் தேவன் அர்த்தங்களை வச்சுருக்கார். சிலரெல்லாம் ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸிங் போடுவாங்க பார்த்துருக்கலாம், இப்படி இப்படின்னு. அந்த மாதிரியெல்லாம் யுத்த ஜெபத்தை பண்ணுறேன். நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கலாம். சாத்தானே போ இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு சொல்லி இந்த கைகளையும் விரல்களையும் நல்லா ட்ரெயின் பண்ணி சாத்தான் உங்களுக்கு கொண்டு வர எல்லா போராட்டங்களையும் நீங்கள் முறியடிக்க முடியும். அல்லேலூயா. பாஸ்ட் அடிக்கடி சபையில் அல்லேலூயா சொல்லும்போது அல்லேலூயா அல்லேலூயா அப்படி சொல்லும் பொழுது பிசாசு பார்ப்பான். ஒவ்வொரு முறையும் கரங்களை உயர்த்தும் பொழுது அவனுக்கு விரோதமாக நீங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறீர்கள். அல்லேலூயா. சரி, அப்போ கையும் விரலையும் பார்த்துட்டோம். அடுத்தது காலை பார்ப்போம். ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆமென். போதும். சாத்தானை உங்கள் யார் கால் கீழே? ஆமா, என்ன பண்ணிடுவாரு? நசுக்கி போடுவார் அல்லது பொசுக்கி போடுவார். ஆமா, நசுக்கி போடுவார்னு எழுதியிருக்கு. சாத்தானுன்னு எழுதியிருக்குது. சந்தோஷம் இல்லையா? சாத்தானை சிலரெல்லாம் ஏதோ மிதிக்கிறதுக்கே பயப்படுறாங்க. அட, சாத்தானை மிதிக்கிறதுக்கு மேலே அப்புறம் வேறு எதுக்கு பயப்பட வேண்டியதாக இருக்குது? அப்போது உங்கள் கால் அதுவும் ஒரு ஆயுதமாக இருக்கிறது. உங்கள் வீட்டுக்கு நீ கூட்டம் முடிச்சுட்டு போகும்போது உங்கள் வீட்டு வாசலை நல்லா மிதிங்க. என் வீட்டுக்குள்ளே வருகிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தினால் உன்னை நான் மிதிக்கிறேன்னு நல்லா மிதிங்க. ஆமென். ஆமாம், என் வீட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது. என் பிள்ளைகளை நீ தொடக்கூடாது. ஒருவேளை உங்கள் வீட்டு முன்னால் மஞ்சத்தூள் அல்லது வரமிளகாய் எலுமிச்சப்பழம் வீட்டு முன்னால் நல்லா மிதிச்சிருங்க. ஆமேன். மிதிப்பதற்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்துருனுடைய சகல வல்லமையில் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதுக்கு முன்னால் சொல்கிற தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிப்பதற்கு. அல்லேலூயா. தேளையும் சர்ப்பங்களையும் மிதிப்பதற்குன்ட்டு எழுதியிருக்கு. 91ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து. இருங்க எது உங்க பிளாட்ஃபார்மு? சிங்கம், அப்புறம் விரியன் பாம்பு, அப்புறம் பால சிங்க வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவா. இப்படி பைபிள்ல எவ்வளவு அதிகாரத்தை கால்களுக்கு கொடுத்து தேவன் எழுதியிருக்கிறார். உங்க காலே ஒரு ஆயுதம். மிதிச்சு பழகணும், பயப்படக்கூடாது. உனக்கு அதிகாரம் இல்லை. நல்ல வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய காரியங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஏசாயா 54:17 வாசிக்க வேண்டாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். அப்படின்னா ஒரு ஆயுதம் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுதா இல்லைங்களா? உருவாக்கப்படுது. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் என்ன ஆகிரும்? வாய்க்காம போகும். அப்போ நீங்கள் யுத்தம் பண்ண பழகணும். நீங்கள் அதை ஜெயிக்கக்கூடிய வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்படணும். சரி, காலு பார்த்தாச்சு. அந்த நாட்கள் எல்லாம் ராஜாக்கள் இன்னொரு ராஜாவை ஜெயிச்சிட்டாங்கன்னா கொண்டு வந்து படுக்க வச்சு அவங்க காலை எடுத்து கழுத்து மேலே வச்சு தான் மிதிப்பாங்க. அப்போ அப்படி தான் அதை செய்வாங்க. அதுதான் அதிகாரம். சரி, இப்போ என்னென்ன பார்த்துட்டோம்? கை, விரல், கால். அடுத்தது பார்ப்போம் முழங்கால். எல்லாரும் சொல்லுங்க, என்ன? முழங்கால். அப்போது பைபிளில் நீங்கள் வசனமெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வருது, உங்கள் முழங்கால்களை முடக்கி உங்கள் முழங்கால் பிசகி போகாமல் இருக்க. அப்படின்னா அந்த முழங்கால் என்பது எதை காட்டுகிறது என்றால் உங்கள் ஜெப வாழ்க்கையை காட்டுகிறது. ஆமேன். ஆமாம், நீங்கள் நின்றுட்டும் ஜெபம் பண்ணலாம், உட்கார்ந்துட்டும் ஜெபம் பண்ணலாம். சிலர் பாஸ்டர் இன்னும் புது மெத்தட் இருக்குது, படுத்துட்டும் கூட அழகாக ஜெபம் வருது. ஆனால் யுத்தம், சாத்தானை நீங்கள் உங்கள் முழங்கால்களை ஒரு யுத்த முழங்கால்களாய் மாற்ற வேண்டும் என்றால் முழங்கால் படி போட்டால் தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். கவனிக்கிறீங்களா? இவ்வளோ நாளாக ஏதோ சாதாரணமாக அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். நேரு முழங்காலில் நின்னீங்கன்னா உங்கள் முழங்கால்களுக்கு அவன் நடுங்குவான்.
ஆமாம், அந்த ஸ்காட்லாந்து குயின் மேரி சொன்னாங்க, நான் இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற படைகளை காட்டிலும் ஜான் நாக்ஸுடைய முழங்கால்களுக்கு நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார். உங்கள் முழங்கால்களை பார்த்து சாத்தான் பயப்பட வேண்டும். அநேகருடைய முழங்கால்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்ல குழந்தம்மா பளபளன்ட்டு இருக்குது, தேஞ்சே போகல. உங்கள் முழங்கால்கள் தேயும் பொழுது சாத்தானுடைய கிரிகள் தேய்ந்து போகும். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக சாத்தானுடைய கிரிகளை அடக்க வேண்டும் என்றால் முழங்கால் ஜபத்திற்கு மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது. முழங்காலையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்துங்கள். அது உங்களுக்கு எல்லா அந்தகாரத்தையும் உங்களுக்கு போக்கிவிடும். அடுத்த அவயவம் கண்கள். எல்லாரும் சொல்லுங்க, கண்கள். 132 சங்கீதம் 3-5 முடிய வாசிங்க. என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினார். அதாவது இந்த ஜாமக்காரன் பிரேயர் இங்கெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய சபைகள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. என்னைக்கு இரவு உங்கள் தூக்கத்தை கெடுத்தி உங்கள் கண்ணுக்கு நித்திரை வர விடாமல் உங்கள் கண்களை அப்படி ட்ரெயின் பண்ணிங்கன்னா அன்னைக்கு உங்கள் கண்கள் யுத்த கண்களாய் மாறிவிடுகிறது. உங்கள் கண்கள் யுத்த அவயவங்களாய் மாறிவிடுகிறது. எப்பப்பெல்லாம் இரவு நேரம் ஜபத்துக்கு நீங்கள் வருகிறீர்களோ, இங்கே கூகுள் மீட்லேயோ அல்லது ஃபோன்லேயோ பாஸ்டர் அவங்க ஜபத்துக்கு ஏற்பாடு பண்ணும் பொழுது, அல்லது உங்கள் குடும்பத்தில் தனியாக இன்னைக்கு ராத்திரி என் கண்களை ஒரு யுத்த அவயவமாய் மாற்றப் போகிறேன் என்று கண் விழிக்கிறீர்களோ, அப்பொழுது உங்கள் கண்கள் ஒரு யுத்த அவயவங்களாய் மாறிவிடுகிறது. சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுவோம். ஜாமக்காரன் ஜபம் அருமையான ஜபம். அதுக்கு பேர் வாட்ச்மேன் பிரேயர். அதனுடைய அர்த்தம் என்ன? எதுக்கு ஜாமக்காரனை வைக்கிறாங்க? திருடன் உள்ள வராமல் இருக்கிறதுக்கு. அப்போ உங்கள் குடும்பத்துக்குள்ள திருடன் உள்ள வர, பிசாச திருடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானுடைய கிரிகள் உங்கள் குடும்பத்துக்குள்ள வராமல் இருக்குன்னா ஜாமக்காரன் ஜபத்தை நீங்கள் பண்ணணும். இரவு நேர பிரேயரை நீங்கள் பண்ணணும். சபையில் நடக்கிற அந்த மாதிரி பிரேயர் இருந்தால் உங்கள் பேரை கொடுங்க, கலந்து கொள்ளுங்க. உங்கள் கண்கள் யுத்த அவயவமாய் மாற வேண்டும். சாத்தானுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவளாக இருக்க வேண்டும். யாக்கோபு அப்படி தனக்கு விரோதமாக தன்னுடைய அண்ணன் யுத்தத்துக்கு வரும்பொழுது அந்த ராத்திரி அவருடைய கண்களை யுத்த கண்களா மாற்றினார். தாவீது ஒரு முறை அப்படி பண்ணினார், யாக்கோபு ஒரு முறை அப்படி பண்ணினார், யோசுவா ஒரு முறை அப்படி பண்ணினார். நெகேமியா காலத்தில் 4:22-23 பார்க்கும் பொழுது இரவெல்லாம் நாங்கள் தூங்கலை, பகல் மாதிரி ராம் மாதிரி வேலை செய்து கொண்டே இருந்தோம்னு அவர் சொல்றாரு. வஸ்திரத்தையும் கூட நாங்கள் களைந்து போடாமல் இருந்தோம். 52 நாளில் அலங்கத்தை கட்டி முடித்தார்கள். அருமையானவர்களே, நம்ம ஒரு யுத்த காலத்தில் இருக்கிறோம். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவம் யுத்த அவயவங்களாய் மாற வேண்டும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தது நம்முடைய பாதங்கள் ஒரு யுத்த பாதங்களாய் மாற வேண்டும். காலும் அஃப்கோர்ஸ் பாதம் ஒன்றா இணைஞ்சு வந்திருந்தாலும் அர்த்தம் வேறு. எபேசியர் 6:15 அது நமக்கு இருக்கிற அந்த சர்வாயுத வர்க்கத்தில் அதுவும் ஒரு வர்க்கம். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களிலே தொடுத்தவர்களாயும் ஷூஸ் என்று வருகிறது. அப்போது உங்களுடைய பாதம், உங்கள் பாதத்தில் நீங்கள் நடந்து 2-3 பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சிட்டாலே அதுவே சாத்தானுக்கு விரோதமான ஒரு ஆயுதம். ஏன்னா சுவிசேஷம் தான் வெளிச்சம். நீங்கள் தான் அந்த ஊருக்கு வெளிச்சத்தை கொண்டு போகிறீங்க. அப்போ நீங்கள் அந்த ஊருக்கு வெளிச்சம் கொண்டு போகும்பொழுது அந்த ஊரில் இருக்கிற இருள் என்ன ஆகிறது? அப்போ அது உங்களுடைய பாதங்கள் என்னவா மாறிடுது? சொல்லுங்க. ஆயுதமாக மாறிடுது. உங்கள் பாதங்கள் ஒரு ஆயுதமாக மாறணுங்காட்டிக்கு தான் அந்த இடத்துல இருள் போய் வெளிச்சம் உண்டாகிறது. நாளைக்கு பரலோகத்தில் கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். இந்த சிஸ்டர் ராணியோ அல்லது மேரியோ உங்கள் பேரை சொல்லி இவங்க தான் இந்த ஊருக்கே லைட்டு போட்டாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். தாமஸ் அல்வா எடிசன் தான் அது கண்டுபிடிச்சார் லைட்டு. ஆமாம், ஆனால் அந்த கிராமத்துக்கு லைட்டை நீங்கள் தான் கண்டுபிடிச்சிங்க.
உங்கள் பேரை ஆண்டவர் சொல்லணும். இந்த சிஸ்டர் தான் அந்த ஊருக்கே வெளிச்சத்தை கொண்டு போனாங்க. இந்த பாதம் ஒரு யுத்த பாதமாக அங்கே போய் சாத்தானுடைய கிரிகளை அழித்து போட்டு விட்டது. அல்லேலூயா. இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொருடைய பாதங்கள் யுத்த பாதங்களாய் மாறும் பொழுது சபை நிறைந்து ஆயிரமாய் நாம் மாறப்போகிறோம். அல்லேலூயா. பாதங்கள், தோமா பாதங்களை யோசிச்சு பாருங்க. நான் அன்னைக்கே சொன்ன, ஆண்டவர் தோமா பாதத்தை கழுவும் போது கண்ணீரோடு சேர்த்து கழுவியிருப்பார். ஏன்னா தெரியும், இந்த பாதங்கள் தான் யுத்த பாதங்களாக இந்திய தேசத்திற்கு போகிறது. அல்லேலூயா. வந்தாரு, சுவிசேஷம் அறிவிச்சாரு, கோடி கோடி மக்கள் இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. பாதங்கள் அது இருளை போக்கும். சாத்தானுடைய அந்தகார ஆவிகள் அழித்து கூட்டம் கூட்டமாய் கிராமத்தில் இருக்கிற மக்களை ஆண்டவர் அண்டையிலே கொண்டு வரும். அது வெளிச்சமாய் மாறுகிறது. அடுத்தது அம்மாமார்களுக்கு இது அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தான். உங்கள் வயிறு, எல்லாரும் வயிற்று மேலே கை வைங்க. ஆமாம், உங்கள் வயிறு ஒரு ஆயுதமாய் மாற வேண்டும். அம்மாமார்களோட பேசுகிற மதர்ஸ் டேவாக இருக்கிறனால, குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது நல்லா சாப்பிட்டீங்க இல்லையா? என்னுடைய மக ட்ரெஃபினா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ பார்த்தா காலையிலையும் சாப்பிடுவா, மறுபடியும் 11 மணிக்கும் சாப்பிடுவா, மறுபடியும் 1 மணிக்கு சாப்பாடு, மறுபடியும் 4 மணிக்கு. எனக்கே சந்தேகம், இது குழந்தை தான் இருக்குதா, சாப்பாட்டுனால வயிறு பெருசாகுதா? சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஓகே, தப்பு கிடையாது. ஆனால் இப்போது குழந்தை வெளியில் வந்து குழந்தை வளருது. உன்னுடைய வயிறு யுத்த அவயமாய் மாற வேண்டும் என்றால், அவ்வளோ சாப்பிட்டீங்களா, ஃபாஸ்டிங் எடுக்கும் பொழுது உங்கள் வயிறு யுத்த வயிறாய் மாறுகிறது. என்ன பாஸ்டர் போய் இப்போ தான் நல்லா சாப்பிட்டுட்டுக்காரன். ஆனால் யுத்த வயிறாக மாறணும்னா காய போடணும். அதே பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது எவ்வளோ போராட்டங்கள் பண்ணுகிறது. ஏன்னா எத்தனை பேருக்கு என் பையனுக்கு ஜெபம் பண்ணுங்க, என் பொண்ணுக்கு ஜெபம் பண்ணுங்க. வயிறு, உன் வயிறை ஒரு யுத்த வயிறாய் மாற்று. உபவாசம் எடு. உபவாசம் எடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய போர் ஆயுதமாய் இருக்கிறது. அல்லேலூயா. எஸ்தர் காலத்தில் எடுத்தது உங்களுக்கு தெரியும். தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுத்தவங்களுடைய சரித்திரமெல்லாம் பைபிளில் இருக்கிறது. உங்கள் வயிற்றையும் கூட ஒரு யுத்த வயிறாக மாற்ற முடியும். உபவாசம் எடுக்கும் பொழுது ஆண்டவரே சொன்னார், சில ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் போகாதுன்ட்டார். போகாது. நீ ஜபம் பண்ணுறது மாத்திரமல்ல, உபவாசம் எடுத்து பழகணும். எந்தெந்த அசுத்தாவிகள் இன்னும் உங்கள் குடும்பத்தை விட்டு போகாமல் இருக்கிறது, ட்ரை ஃபாஸ்டிங், உபவாசம். உங்கள் வயிறை காயப்போடுங்க, சாத்தானை ஜெயிக்க முடியும். உங்கள் வயிறு ஒரு ஆயுதமாய் மாறட்டும். அடுத்தது, டைம் ஆயிடுச்சு, இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்குது. உங்களுடைய மூக்கு அல்லது உங்களுடைய ஸ்மெல். 1 கொரிந்தியர் 12:17. சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? எல்லாரும் அந்த கடைசி 2 வார்த்தையை சொல்லுங்க. அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? மோப்பம் எங்கே? பைபிளே வருது, மோப்பம். அப்போ இதெல்லாம் சரீரத்துடைய அவயவங்களை பற்றி அங்க சொல்லிட்டு வர்றார். சபையே ஒரு சரீரம்தான். நல்லா கவனிங்க, முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் தனித்தனியாக நான் சொன்னேன்ல, கண்ணு, காது, இல்லை காது சொன்னேன்னா இல்லையா? சரி, சொல்லிடுறேன். இப்போ இதெல்லாம் சொல்கிறேன்ல, இதெல்லாமே சேர்ந்து தான் சபையாகிய சரீரம். இப்போ சரீரமே சேர்ந்து நிற்கும் பொழுது ஊரில் இருக்கிற அத்தனை பிசாசையும் விரட்ட முடியும். சபைக்கு அவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்கிறது. சபையே ஒரு சரீரம். சரீரத்தில் அவயவங்கள், அதுதான் அங்கே எழுதுறாங்க. இந்த மோப்பம்னா என்னன்னா, மோப்பம்னால உங்களுக்கு எது ஞாபகம் வரணும்? நாய்க்குட்டி ஞாபகம் வரணும். நாய் எங்கே இருந்தாலும் நாய் தானே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி நாம் நம்முடைய மோப்பமே ஒரு யுத்த மோப்பமால் மூக்கு அப்படி மாறிடணும். என்னுடைய பேத்தி பேர் ஜோன். ஒரு முறை எங்கள் சர்ச்சில் கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. 10-10:30 மணிக்கு. அங்கே கிச்சனில் சமைக்கிறாங்க பிரியாணி. அவள் 3 வயசு. அம்மா இன்னைக்கு மத்தியானம் எனக்கு பிரியாணி வேணும். அந்த வாசனை இங்கே போயிருச்சு. அட, ஒரு குழந்தைக்கே மோப்பம் பிடிக்குதுன்னா
அப்போது எவ்வளோ தூரம் நீங்கள் சாத்தானுடைய கிரிகளை மோப்பம் பிடிக்கக்கூடிய வல்லமை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்பொழுதே தெரியும், மோப்பம் பிடிச்சி பார்க்கணும், ஏதோ இன்னைக்கு நடந்திருக்குது. ஆமாம், அந்த மாதிரி உங்களை நீங்கள் பயிற்சி கொடுக்க வேண்டும். இப்போ யுத்தம் பண்ணிக்கிற வீரர்களுக்கெல்லாம் அந்த ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. எங்கே பாம்பு இருக்குன்னு டக்குன்னு அவங்க ஸ்மெல்லிலேயே சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல இப்படி இருக்குது, அந்த இடத்துல அப்படி இருக்குது. நீங்கள் ஊழியர்களாக ட்ராவல் பண்ணும் பொழுது, ஒரு ஊருக்குள்ளே போகும் பொழுது அறிஞ்சிக்கலாம், இங்கே விபச்சார ஆவி இருக்குது, வேசித்தன் ஆவி இருக்குது, இங்கே தற்கொலை ஆவி இருக்குது. நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவளாக இருந்தால் உங்கள் மூக்கே ஒரு யுத்த ஆயுதமாய் மாறி சாத்தானுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே யாராவது எதாவது வச்சுட்டு போனால் கூட நீங்கள் மோப்ப நாய் மாதிரி கண்டுபிடிச்சிருவீங்க. தகடு வச்சிருந்தாலும் எது வச்சிருந்தாலும் அப்படிப்பட்ட வல்லமையை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் அவயவத்தையே நீங்கள் அப்படி மாற்றியவர்களாக இருக்க வேண்டும். ஆமீன் சொல்வீர்களா? சில நேரங்களில் இந்த வயரெல்லாம் இந்த ஒரு மாதிரி எரியும் பொழுது தீஞ்ச ஸ்மெல் வருது இல்லை, கேஸ் எதாவது ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்மெல் வருது இல்லை, அதே போல் சாத்தானுடைய ஸ்மெல்லையும் நீங்கள் அறிய முடியும். நீங்கள் ஆவியில் நடப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். சரி, அடுத்தது காதை பார்த்துருவோம். யோசுவா 17 யாத்திராகமம் 17-14 படிங்க சீக்கிரமா. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கு வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அப்போ யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. ஆமாம், அவர் மோசே கொடுக்குறாரு. இதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவா காதில் கேட்கணும். அது ஏன் அப்படி சொல்கிறாரு? மோசேக்கு அடுத்து தலைவராக வரப்போகிறது யாரு? யோசுவா. அன்னைக்கு அவன் தலைவனாக வரும்போது இன்னைக்கு இந்த அமலேக்கியருக ஜெயிச்சதை அன்னைக்கு அவனுக்கு சொல்லணும். அவன் காதில் அது போய் விழுகணும். எழுதிரு, அவன் காது கேட்குற மாதிரி சத்தமாக படி. அது எதை குறிக்கிறது? உங்கள் காதுகள் யுத்த காதுகளாய் மாற வேண்டும் என்றால் நல்ல வசனத்தை கேட்க வேண்டும். வசனம் கேட்கிற காதுகள் தான் யுத்த காதுகளாய் இருக்கிறது. வசனத்தில் நிரம்பி இருக்கணும். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய. ஆமாம், வசனத்தை நல்லா கேட்கும் பொழுது அந்த வசனமே சாத்தான் எப்படியெல்லாம் உங்களுக்கு விரோதமாக அட்டாக் பண்ணுவான் என்பதை வசனத்தின் மூலமாகவே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இன்னைக்கு காலையில் உங்கள் காதுகள் கேட்பதினாலே சாத்தான் உங்களுக்கு எப்படிப்பட்ட விரோதங்களை கொண்டு வருகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் காதுகள் எந்நேரமும் தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு ஆவல் உள்ளதாக இருக்க வேண்டும். அது நீங்கள் பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 5:24 படிங்க. முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமா எழும்பிப்போ. அப்பொழுது பெலிஸ்தியரின் பாளையத்தை முறியடிக்க. நீ என்ன சத்தம் கேட்கும் பொழுது? அப்போ அவர் யுத்தம் தான் நடந்துட்டு இருக்குது, மிஸ் பண்ண முடிஞ்சது. சில நேரங்களில் நீங்கள் ஆண்டவர் சொல்கிறத உங்களுடைய வேலை பிஸியில் கேட்காம விட்டீங்கன்னா முடிஞ்சது. உங்கள் காதுகள் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு ஷார்ப்பாக இருக்க வேண்டும். சில சர்ச்சுக்கு வந்தோடனே ஒரு 2 பாட்டுலாம் அல்லது உட்கார்ந்த உடனே தூங்குறதுக்கு ரெடி ஆகிடுறாங்க. அவங்க தூங்குறாங்களா நேராக உட்காந்துட்டு இருக்கிறாங்களோட தெரியல, அவ்வளோ டெக்னிக்காக தூங்க பழகிட்டாங்க. ஆமாம், பார்த்தா நம்மையே தான் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியும். இப்படி இருந்தீங்கன்னா எப்படி? பிரசங்கம் பண்ணும்போது நல்லா காது கொடுத்து வாரத்துக்கு ஒரு முறை தான் வரும். தூக்கம் வந்தால் கண்ட்ரோல் பண்ணி, ஒருவேளை ராத்திரி டியூட்டிக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, யாருக்கு என்ன தெரியும். ஆனால் நீங்கள் வசனத்தை கேட்கும் பொழுது தான் யுத்தத்தின் காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். இப்போ கிதியோனை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு பயமாக இருந்தால் உன் வேலைக்காரனை கூப்பிட்டுட்டு பாளையத்துக்குள்ளே போய் அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு பாரு. அதை கேட்டீங்கன்னா உனக்கு என்ன வரும்? ஒரு பல வரும். அங்கே போனால் அவனுங்க பேசுகிறாங்க, ஒரு அப்பம் உருண்டு வருகிறதை கண்டேன். அது யாருடைய அப்பம்? கிதியோனுடைய அப்பம் வந்து மீதியானுடைய எல்லாத்தையும் முறியடிச்சதுன்னு சொல்கிறாங்க. நேராகுது. சரி, கடைசியாக இது உங்களுக்கு தெரியுங்கிறதுனால நான் அதை விட்டுறேன். உங்கள் வாய், உங்கள் உதடுகள் ஒரு யுத்த வாயாய் மாற வேண்டும். நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, துதிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை சொல்லும் பொழுது, நல்ல கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவைகளெல்லாம் ஒரு யுத்த அவயவங்களாய் மாறிவிடுகிறது. சங்கீதம் 8:2 மாத்திரம் படிங்க, நேரம் அதை சொல்லி முடிச்சிடுறேன். பகைஞ்சனையும் பலிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம்
குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். அருமையான வசனம். பகைஞனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களை நிமித்தம் எங்க பலன் உண்டு பண்ணினாரு? குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணி. உங்க குழந்தை பிறந்த குழந்தைகளே பேசிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நீங்க படுக்க போட்டு போய்விட்ட பிறகு அந்த வார்த்தையிலேயே பிசாசு ஓடி போயிடுவான். அப்படிதான் சொல்றாரு, குழந்தைகள் பாலகர் வாயிலே பலன் உண்டு பண்ணினீர். குழந்தை கத்துறனா நல்லா கத்துட்டு விட்டுறாதீங்க, போய் அடைச்சிட்டு இருக்காதீங்க. அதுலேயே ஒரு பலன் இருக்கிறது. நல்ல வாயை திறந்து கத்துற சத்தம் போட்டு துதிக்க துதிக்க எல்லா பிசாசுகளும் ஓடியே போய்விடும். சத்தமோ அல்லேலூயா சொல்லுவோம். நல்லா சிரிக்கும் பொழுது, வாய் விட்டு சிரிக்கும் பொழுது, சிரிக்கிறதும் ஒரு ஆயுதம்தான். பைபிள் எழுதிக்க மனமகிழ்ச்சி. எந்த நேரம் உம்முன்னு இருந்துன்னா எல்லா பிசாசுகளும் உம்முன்னு வந்து கூடையே உட்காந்துக்கும். அது ரொம்ப இஷ்டம் அதுக்கு. ஆனால் சந்தோஷமாக இருந்தால் அது வராது. ஐயோ இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு ஓடிக்கிறோம். சிரிப்பே ஒரு ஆயுதம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு டாக்டர் எஸ்ஏகே ஃப்ரெண்ட் தான் சொன்னார், ஒருத்தர் கேன்சர் வியாதி, அந்த சிரிப்பு ட்ராமாவே போட்டு போட்டு சிரித்து சிரித்த வியாதி நல்லாயிருச்சாமா. அப்போ அது ஒரு ஔஷதம். நல்ல கத்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்கள். கடைசியாக நம்ம சரீரமே ஒரு புல்டோசர்னு பைபிள் எழுதியிருக்குது. ஆமாம், ஏசியா 41:15 படிங்க. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். சத்தம் ஆமேன்னு சொல்லுவோம். நான் உன்னை புதிதும் கூர்மையுமான, எவ்வளோ அழகான வசனம். புதிது, கூர்மை, பற்கள், எந்திரம். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி போடுவாய். நல்ல கரங்களை தட்டி. நீங்க தான் இந்த சர்ச்சில் இந்த காலையில் வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் புல்டோசராக இருக்கிறீர்கள். எல்லா கிரிகளையும் முறியடிக்கக்கூடிய வல்லமை தேவன் உங்களுக்குள்ளே வைத்து